ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம நல்ல மொறுமொறுன்னு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குறைவான பொருட்களை வச்சு எளிமையான முறையில் குவிக்காக செஞ்சிடலாம். வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு 1 மணி நேரத்திலேயே இந்த முறுக்கை செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு, குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல வாசமாகவும் மொறுமொறுப்பாகவும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் 1 கப் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப் இல்லை அப்படின்னா நீங்கள் 200 கிராம் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா கருகிடக்கூடாது, நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்க்கு மாற்றி இதை முழுமையாக ஆற வச்சிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு சல்லடை வச்சுட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது, நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சதுக்கு அப்புறமா இதில் மீதம் இருக்க குருணை எல்லாத்தையுமே மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி மறுபடியும் நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க. ஹோல்ஸ்லாம் நல்ல நெருக்கமாக இருக்க சலடையாக பயன்படுத்திக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா நைஸாக இருக்க மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முறுக்கும் உடையாமல் வரும். இதை நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா அடுத்து இதில் 4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு வர மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மாவை பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கூட குருணை இல்லாமல் இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட நான் எடுத்திருக்க மாவோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். மாவு நிறைய இருக்குது அப்படிங்கிறதால நான் 2 பேட்சாக போட்டு மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். மாவை நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா அடுத்து இதில் 1/4 கப் நெய்யை லேசாக சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் இல்லைனா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்து இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கையிலேயே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க உப்பு எல்லாமே மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உப்பு பத்தலை அப்படின்னாலும் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாவு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதால முறுக்கு நல்ல வாசமாக இருக்கும். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஓமம் இல்லைனா எள்ளு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா லேசாக சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. வெது வெதுப்பான தண்ணியாக சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூடுக்கு தான் தண்ணி இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து முறுக்கு பிழியறதுக்கு இது மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரி அச்சு எடுத்துட்டு முறுக்கு உலக்கில் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல இருந்து கொஞ்சமா கையில மாவு எடுத்து அதை நல்ல சிலிண்டர் ஷேப்க்கு இது போல நல்லா உருட்டிக்கோங்க. இது போல உருட்டிட்டு முறுக்கச்சில் உள்ள சேர்த்துக்கோங்க. மாவை உள்ள சேர்க்கறதுக்கு முன்னாடி எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஒரு டைமும் மாவை வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. அப்பதான் மீதம் இருக்க மாவு காயாம இருக்கும். இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம். முறுக்கு பிழியறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர் இல்லைனா வேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நிறைய முறுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்கு மாவு சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பிழியும் போது இது மாதிரி நல்லா ஃப்ரீயாக வரும். முறுக்கை பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக மாவை இது மாதிரி லேசாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உங்களுக்கு பிரியாமல் வரும். இப்போ இந்த முறுக்கை கையில் எடுத்துட்டு ஒவ்வொரு முறுக்கா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா முறுக்கை உள்ளே சேர்த்துக்கோங்க. எடுத்திருக்க கடாயோட சைஸை பொறுத்து எத்தனை முறுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் டைரெக்டாக முறுக்கை போடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அரிக்கரண்டியோட பேக் சைடில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது மாதிரி முறுக்கை பிழிஞ்சு விட்டுட்டு இதை எண்ணெயில் அப்படியே நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு கையில் எண்ணெய் தெரிக்காமலும் இருக்கும். எண்ணெயில் முறுக்கை உள்ளே சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு முறுக்கா உள்ளே சேர்த்துக்கோங்க. முறுக்கை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க.
ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா முறுக்கு எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம இதுல மிளகாத்தூள் சேர்க்கல அப்படிங்கறதால முறுக்கு வெள்ளையா தான் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை மிளகாத்தூள் தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காரம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாம் முழுமையா அடங்கி வந்திருக்கு. இது மாதிரி எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வந்ததுக்கு அப்புறமா முறுக்கு எல்லாத்தையுமே வெளியில எடுத்துடலாம். முறுக்கு எல்லாத்தையும் வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு வச்சிடுங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது எண்ணெய் இருந்தாலுமே இழுத்துடும். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் முறுக்க பிழிஞ்சு விட்டுட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு எல்லாத்தையும் இது மாதிரி அகலமான பிளேட்ல போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஏர் டைட்டா இருக்க பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 மாசம் ஆனாலுமே நல்ல முறுமுறுப்பா இருக்கும். அவ்வளோதான், நல்ல மொறுமொறுன்னு முறுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க அளவுப்படி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.